7 புஸ்தகம் ஜோதிடம் சம்மந்தமான நிகழ்வுகள். ஜோதிடத்துக்கு 8ன்றது ரொம்ப விசேஷம். அப்போ இந்த 8வது புஸ்தகம் ஜோதிடம் பத்தியாதா? இப்போ சாந்தகுமார் அப்படின்னாலும், ஜாதகங்கிறதும், சாந்தகுமாரோட வாழ்க்கைங்கிறதும், புதுவுடைமூர்த்திங்கிறதும், புதுவுடைமூர்த்தியோட ஜாதகமும், புதுவுடைமூர்த்தியோட வாழ்க்கை முறையும் எல்லாம் ஒன்று தான். இது என்னென்னா நம்ம ஏதாவது சொல்கிறோம், எல்லாமே நம்ம எங்கெங்கே தனித்தனியாக எழுதுறோம். எல்லாமே கிரகத்துக்கு உட்பட்டது, எல்லாமே காலத்துக்கு உட்பட்டது தான். அப்போ என்னென்னா, இந்த காலத்தில் பயணங்கிறது, காலங்கிறது வார்த்தைக்கு 8ங்கிற நம்பர் பொருத்தமாக இருக்கும். காலத்துக்கு அதிபதி யார் அப்படின்னா சனி பகவான் தான். அப்போ 8வது புத்தகம் சனி பகவானோட காலத்தில் பயணம். பயணம்ங்கிறது எப்பயுமே வந்து வாழ்க்கையில் வந்து ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு பயணம். ஏன்னா பிறந்ததுலேருந்து கடைசி வரைக்கும் முடிகிறது வந்து அதுதான் வாழ்க்கை பயணம். அந்த பயணம்ங்கிறது நிகழ்வுகளை கொண்டு வர்றது. ஏன்னா நீங்கள் என்ன செஞ்சுக்கிட்டு வந்தீங்க, என்ன செஞ்சுக்கிட்டு இருக்கீங்க, என்ன செய்ய போகிறீங்க. ஜோதிடத்துக்கும் அப்பாற்பட்டு இந்த ஜோதிடம் எப்படி இயங்குது. ஏன்னா நம்ம என்னமோ சொல்கிறோம், கிரகம், நட்சத்திரம், ராசி, பாவகம், தசாபுத்தி, நல்லது கெட்டது, அச்சய இலக்கணம், அச்சய ராசி, இப்படி என்ன வேணாலும் எடுத்துக்கலாம். ஆனால் இதெல்லாம் தாண்டி காலத்திற்கு அப்பாற்பட்ட காலம் அந்த ஜாதகம். அந்த ஜாதகத்தை பற்றியே ஒரு தூரமாக இருந்து பார்க்கும்போது இந்த காலம் நம்மளுக்கு எப்படியெல்லாம் உணர்த்துது அப்படிங்கிறதுக்கு தான் இந்த 8வது புத்தகமாக ஜோதிடம் கலந்த எப்படி நம்ம ஜோதிடத்தில் நம்மளை எப்படியெல்லாம் ஆட்டி படைக்குது இந்த கிரகங்கள், இந்த நட்சத்திரங்கள், இந்த பாவங்கள் அப்படிங்கிறத இந்த 8வது புத்தகத்தில் ஜோதிடத்துக்கு அப்பாற்பட்டு இந்த 8வது புத்தகம் புரிய வைக்கணும், உணர வைக்கணும். ஒரு 20 வருஷ கனவு என்னுடைய கனவு. இந்த 20 வருஷ கனவை இந்த ஜோதிட முறையில், இந்த அச்சய இலக்கண ஜோதிட முறையில் வந்ததுக்கு பிறகு இந்த புரிதலோட உணர்தலை நான் வந்து இங்கே உணர வைக்கிறதுக்கு ஒரு முயற்சி பண்ணியிருக்கேன். அதான் 8வது புத்தகம். அது வந்து 8ங்கிறது சனியோட ஆதிக்கம். அது காலம்னு வச்சேன், காலத்தில் அப்படின்னு வச்சேன் பேரை.